500 மற்றும் 1000 ரூபாய்களை மாற்ற டெல்லியில் உள்ள வங்கிகளில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்து கிடக்கின்றனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் மதியழகன் அளித்த கூடுதல் தகவல்களை கேட்கலாம். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அரசால் அறிவிக்கப்பட்டதை அடுத்து மக்கள் தங்கள் வசம் இருக்கக்கூடிய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வங்கிகளில் மக்கள் காலை முதலே குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். தற்பொழுது நாம் இருக்கக்கூடியது உச்சநீதிமன்ற வளாகத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு தனியார் வங்கி தான். இந்த வங்கியை பொறுத்த வரைக்குமே காலை 8:30 மணி முதலே மக்கள் நீண்ட வரிசையில் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். உச்சநீதிமன்றமானது மிகுந்த பாதுகாப்பு மிக்க பகுதியாக இருந்தாலும் அதையும் மீறி ஏராளமான மக்கள் இந்த வரிசையில் காத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த மக்கள் வரிசையானது நேரம் செல்ல செல்ல நீண்டு கொண்டே தான் செல்கிறது. அதே போல வரிசையை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தனியாக வரிசை என்று ஏதும் இல்லாமல் ஒரே வரிசையாக இருக்கிறது. அதே போல 3-5 பேர் என சிறு சிறு பிரிவுகளாக மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். இதன் காரணமாக பின்னால் நிற்பவர்கள் முண்டி அடித்துக் கொண்டு உள்ளே செல்ல முயற்சிக்கின்றனர். இதன் காரணமாக காவல்துறையினருக்கும் வரிசையில் நிற்பவருக்கும் இடையே வாக்குவாதமும் சலசலப்பும் ஏற்படுவதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. அதே போல உள்ளே இருந்து வெளியே வருபவர்கள் சிலரும் 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகளை ஒட்டுமொத்தமாக அளிப்பதாகவும் சில்லறையாக எதுவும் கொடுப்பதில்லை என்ற ஒரு புகாரும் தெரிவித்திருக்கிறார்கள். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நதீமுடன் உச்சநீதிமன்ற வளாகத்திலிருந்து மதியழகன்.